Hi friends, welcome to Max Note channel. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதோட ஆன்சர்ஸ் தான் இது. 441ஓட ஸ்கொயர் ரூட் 21, 441 வர்க்கமூலம் 21. அடுத்த கொஸ்டின் 576, அதோட ஸ்கொயர் ரூட் 24. 576 வர்க்கமூலம் 24. Next third problem வந்து 625, அதோட ஸ்கொயர் ரூட் 25. 525 வர்க்கமூலம் 25. Next fourth problem 1225, அதோட ஸ்கொயர் ரூட் 35. 1225 வர்க்கமூலம் 35. இதில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். Square root of 1225 equal to 35. 1225 வர்க்கமூலம் 35. இந்த ப்ராப்ளம்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன கேளுங்க. இது எல்லாமே வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 243. அந்த எண்ணை எந்த எண்ணால் பெருக்குனா அது முழு கன எண்ணாக மாறும்னு கேட்டிருக்காங்க. 243ஐ எந்த எண்ணால் பெருக்கினால் அது முழு கன எண்ணாக மாறும். Which number is multiplied to 243 to get the cubic number? இதுவும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபேக்டர் மெத்தட்லாம் போடுறோம். 243 நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகுமா இல்லையான்னு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இந்த 3 நம்பரை ஆட் பண்ணுங்கள். 2 + 4 6, 6 + 3 9. 9 is divisible by 3. அப்போ 243 is divisible by 3. தெளிவாக சொல்கிற பாருங்கள். 2 + 4 + 3 equal to 9. 9 is divisible by 3. So 243 is divisible by 3. உங்களுக்கு நான் டிவிசிபிலிட்டி கண்டிஷன்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 24 வந்து எத்தனை டைம் வரும்? 8 3 = 24. 1 3 is 3. இந்த 81ஐயும் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம், அது உங்களுக்கு தெரியும். 2 3 are 6, 2 is the remainder, 21 இருக்குது. 7 3 are 21. Again in 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 3 are 27. Again 3 6 are 9. இப்போது 243 equal to இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம போடணும் இல்லையா. எத்தனை டைம் நம்பர்ஸுக்கு 3 × 3 × 3 again 3 × 3. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கியூபிக் நம்பர் அப்படின்னாலே 3 நம்பர்லேருந்து நம்ம ஒரு நம்பர் எடுப்போம். இப்போ வந்து 3 வந்து 3 டைம்ஸ்லேருந்து ஒரு நம்பர் எடுத்தாச்சு. மீதி வந்து இங்கே 2 நம்பர் தான் இருக்குது 3. அப்போது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, எந்த எண்ணால் பெருக்கினால் அது முழு கன எண்ணாக மாறும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இந்த 3 நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பர் நம்ம வெளியே எடுத்துட்டோம். ரிமைனிங் இருக்கிறது 2 3. அப்போ எகெயின் ஒரு 3ஐ நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா அது என்ன ஆகிடும், அங்கே வந்து 243ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு முழு வர்க்கமூலம் கிடச்சிடும். முழு கனமூலம் கிடச்சிடும். அப்போ நம்ம என்ன எழுதணும்னா இங்கே 243ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 243ஐ நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா அது கண்டிப்பாக ஒரு கன மூலமாக மாறிடும். அப்போ நமக்கு
கிடச்சிருக்க ஆன்சர் வந்து 3 தான் இங்கே ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.